குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால் படுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து காய்ச்சலாக இருக்குது. நம்ம ஆச்சி இன்றைக்கும் 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க. போகும்போது ஆப்பத்துக்கு மாவு கொண்டு வந்து வச்சுட்டு கடலைக்கறி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம தம்பி இப்போ ஆப்பக்கல் அங்கே அந்த வீட்டிலேருந்து கொண்டு வருவான். துணி இதெல்லாம் நேற்று துவைச்சது. இன்றைக்கி நீ தான் மிஷினில் துணி போடணும். நீ ஞாயிற்றுக்கிழமை எப்படி போகணும்னு வேறு தெரியல. அம்மாவுக்கு வேறு உடம்பு முடியலை. அவன் வேறு எப்போ வருவான்னு வேறு தெரியலை. மத்தியானம் நாங்கள் தான் சாப்பாடு செய்யணும்னு நினைக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் காற்று அதிகமாகவே இருக்குது. நேற்று வரைக்கும் இங்கே என்னமோ களப்பறைக்க வந்திருந்தாங்க. இன்றைக்கி யாருமே இல்லை. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வானம் அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது. இப்படி கேமரா வச்சு பார்க்கட்டா? நான் வெளியில் வந்தேன்ட்டு எனக்கு காவலுக்கு இவனும் அவளும் வந்துட்டு போகிறாங்க. டெய்லி இங்கே க்ளீன் பண்ணுதோம். இருந்தாலும் இந்த செடியெல்லாம் உதிர்ந்து இங்கெல்லாம் இதாகிடுது. இங்கே பாருங்கள், டெய்லி தூத்து விடுதேன். ஆனாலும் திருப்பி அந்த செடியெல்லாம் கொட்டுது. இங்கேயும் தான் தூத்து விடுறேன். ஏன் தான் அப்படி ஆகுதோ தெரியல. இங்கே பாருங்கள், இது பிரியாணி இலை. இதை எங்கள் அம்மா ஒரு நாள் போட்டு பிரியாணி வச்சாங்க. மஷ்ரூம் பிரியாணிக்கு இது போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் இந்த மாதிரி பூ தெரியுதா? இது எந்த பூன்னு எனக்கு இது பேர் தெரியல. இதில் வயலட் கலரில் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருந்துச்சு. அங்கேயும் இருக்குது. ஆனால் இங்கே மழை பெஞ்சுன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி தேங்கிடும். அப்போ செடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு என்ன பண்ணனே தெரியல. இங்கேயும் தண்ணியாக தேங்கிடுது. நம்ம தம்பி வந்துட்டான். இனி ஆப்பம் சுட்டு சாப்பிட்ற வேலை தான். நான் ஆப்பக்கார கொண்டு வர சொல்லியிருப்போம்ல, இனி சாப்பிட்லாம். பாய்.